ஹலோ வணக்கம். குரூப் டூக்கான இங்கிலீஷ் சிலபஸை நம்ம கையில் வச்சுருக்கோம். எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோங்க. ஸோ பேசிக்காக குரூப் டூ இங்கிலீஷ் அப்படிங்க பார்க்கும்போது லாங்குவேஜ் ஈஸி. ஃபஸ்ட் அதை மைண்டில் ஏற்றிக்கிங்க. லாங்குவேஜ் ஈஸி, கிராமரும் ஈஸி தாங்க. கிராமர் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், சரியா? ஸோ நாம் அந்த லெவலுக்கு ரெடியானால் போதும். ஒரு 30 days ப்ராப்பராக ரெடியானால் போதுங்க. உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய டாபிக்ஸை நான் சொல்லிடுறேன். எங்கே இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 3-4 பேட்சஸ் இங்கிலீஷ்க்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 5வது பேட்ச் கிட்ட ஆகும். ஸோ 2018, 20, 21 3 பேட்ச் கம்ப்ளீட்டாக முடித்தோம். நீங்கள் 4வது பேட்ச், சாரி 5வது பேட்சில் 4வது பேட்ச்சு இங்கிலீஷுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான 4th பேட்ச்சு. பழைய சிலபஸ்லேருந்து ஜூலியஸ் சீசர் கதையிலேருந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும். நம்ம டெஸ்ட் பேட்ச்சு, டெஸ்ட் சீரீஸு, அடிஷ்னல் கிளாஸஸ் இருக்கக்கூடிய நம்ம பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களாங்க? இதுக்கான ரிவ்யூஸோ இதுவோ எல்லாமே நம்ம வீடியோஸில் இருக்குது. நான் என்னுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, கிராமர் தாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டம். நம்மளுக்கு பார்ட் பி பார்ட் சியில் எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவேன். ரீட் பண்ணாலே புரியக்கூடிய எல்லா ஏரியாவையும் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன், சரிங்களா? உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம நிற்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ் கஷ்டம், அதில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் வரும். ஆனால் அதை நம்ம ஒரு 3 hours படிப்போம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கே உங்களுக்கு ஸ்கோர் அடி வாங்குதோ, பிரச்சனையாக இருக்குதோ, அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணுவோங்க, சரிங்களாங்க? ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ சோர்சஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு இதை பெய்டு பண்ண முடியல, நான் ஃப்ரீயாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம கிராக் வித் ஜாக் சேனல்லே உங்களுக்கு ஃப்ரீயாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுமே ஒரு 90+ எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லா கண்டென்ட்டுமே வந்துருங்க, எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? நம்ம பார்ட் ஏ தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்ட் பி அண்ட் சி எடுக்க மாட்டேன்னு கிடையாது. ஃபோக்கஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் பார்ட் ஏக்கு தான் கொடுப்போம். ஏன்னா பார்ட் பி அண்ட் சி 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வாசிச்சாலே புரியும், ஒன்றுமே இருக்காது. இருக்கிற கொஸ்டின்ஸ் டெஸ்ட் நான் உங்களுக்கு பார்ட் ஏல 1500 கொஸ்டின்ஸ் எடுத்துருவேன். பார்ட் பியில் போயம்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சேர்த்து ஒரு 750 கொஸ்டின்ஸு, லெசன்ஸில் ஒரு 600 கொஸ்டின்ஸ். இதுதான் எங்கள் பிளான். ஸோ ஒரு 2500 கொஸ்டின்ஸு. நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு இப்போ நான் காமிக்கிறேன். டெஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெய்டு பேட்சுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நான் வேணால் கீழே அட்டாச் பண்ணி விடுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். ஷெட்யூல், வேர்ஸ் த ஷெட்யூல்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 13, இன்னைக்கு கொஸ்டின் டேக்ஸ் படிச்சாச்சு, டெஸ்ட் எழுதியாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் படித்து டெஸ்ட் எழுதிட்டோம். இப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு 13ல இருந்து தான் கிடைக்குமா? நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு இதுக்கப்புறம் இருக்கிறது தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு கண்டென்ட் அப்படியே இருக்கும், வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட் போடுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும், கூடவே சேர்ந்து டெஸ்ட் போடுறதுக்கான PDF இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட்டை போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? ஸோ ஷெட்யூல் இதுதான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலு. ஜூலையில் ஆகஸ்ட் 15 நாங்கள் சிலபஸை முடிச்சிருவோங்க. ஆகஸ்ட் 14 முடிஞ்சிச்சு. 15 சுதந்திர தினத்துக்கு லீவ் விட்டுட்டு 16 to 30 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட். இங்கே நடுவில் கேப் விட்டதுலாம் சர்ப்ரைஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருவோம், சரிங்களா? செப்டம்பர் 1, 2, 3 பார்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட். செப்டம்பர் 4 to September 12 8 ஃபுல் டெஸ்ட். ஒவ்வொன்றும் 100 மார்க்குக்கு, இங்கேயும் 100 மார்க்குக்கு, இது எல்லாமே 100 மார்க்குக்கு. எல்லாமே உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸ்டாண்டர்ட் 6 ஃபுல் டெஸ்ட்னா 6th ஸ்டாண்டர்ட் லெசன், போயம், கிராமர் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? ஆக்சுவலாக இந்த கேப் விட்டது எதுக்கு அப்படின்னா ஷெட்யூலை ஒரு வேளை மாற்றணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இப்போ புதுசாக நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஜூலை
ஃபர்ஸ்ட் வீக்ல ஜூலை 1 to ஜூலை 7 வரைக்கும் எழுதின எல்லா டெஸ்ட்டுக்கும் ரிவிஷன் டெஸ்ட் போடுவோம். அடுத்து ஜூலை 8 to ஜூலை 14 முடிச்ச எல்லா டெஸ்ட்டுக்கும் அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் போடுவோம். இந்த மாதிரி வீக்கெண்டு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். டெஸ்டா இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் சும்மா இருக்காது, டெஸ்ட்டுக்கான கரெக்ஷனும் இருக்கும். ஸோ டெஸ்ட் போட்டுட்டு எங்க தப்பு விட்டோம், ஏன் தப்பு விட்டோம், எப்படி தப்பு விட்டோம் அப்படிங்கிறதையும் திருத்திக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு 100% நான் எடுப்பேன், நான் மார்க் பண்ணி கொடுக்குறத இன்னொருத்தவங்க எடுப்பாங்க. இதுதான் இருக்கும், வேற யாரும் கொஸ்டின் எடுக்க மாட்டாங்கங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கும். கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் உங்களுக்கு நீங்க இருக்கிறத ஃபாலோ பண்ணா கிளாஸஸ் பார்த்தா 95+ கேரண்டிடா நீங்க எடுக்கலாம். சரியா? ரைட். இது நம்மள்ட்ட இருக்கிற சோர்ஸ். இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல தேடினீங்கன்னா நிறைய உங்களுக்கு சோர்சஸ் இருக்குது, ஃப்ரீயான சோர்சஸே இருக்குது. சரியா? நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் தராங்க, எல்லாமே தரல, கொஞ்சம் தராங்க. ஸோ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். பழைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் போடணும், கொஸ்டினுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதில் பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பி அண்ட் சில ஆரம்பிக்கிறேன். பார்ட் பிக்கு நான் எங்க சார் படிக்கிறது அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நம்ம மெட்டீரியல் ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு கீழே லிங்க் வைக்கிறேன். சரியா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு ஸ்கூல் புக்கு பத்தாது. சரிங்களா? ஸ்கூல் புக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஸ்கூல் புக்கு பத்தாது. ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் படிக்கணும், எக்ஸ்ட்ராவாகவும் படிக்கணும். எல்லா போயத்திலையும் எங்கெங்க எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு படிச்சிருக்கணும். இதுல பேசிக்கா நான் உங்களுக்கு இங்க இது வந்துட்டு என்னுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் PDF நம்ம கிளாஸஸ் வந்துட்டு யூடியூப்ல இருக்கும். பழைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளாஸஸ் இருக்கும். இதை நான் அப்டேட் பண்ணி புதுசாக போடுறேன், புது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளாஸஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னது அப்படிங்கிறது ஆரம்பிச்சு வரிசையாக நாங்கள் போயிடுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னது, பிளாக் ஷீப் கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கான்செப்டை சொல்லிக் கொடுப்போம். கடைசியாக உங்களுக்கு இதுதான் எக்ஸசைஸ் ஆரம்பத்தில். சரியா? சினிமாவில் எங்கெந்த டயலாக்ல எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கிடுங்க, கான்செப்ட் கிளியர் ஆயிடும். ஸோ இந்த PDF வந்துட்டு இந்த 4 PDFையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன். நீங்க யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கிளாஸா வர்ற அடுத்த நாளைக்கோ நாளை கழிச்சோ டீச் பண்ணி முடிச்சிடுவேன். சரியா? ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம், எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? அடுத்தது போயம்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்குங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் போதும். ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் நல்லா ரீட் பண்ணி இந்த ஸ்கூல் புக்ஸ்ல பின்னாடி இருக்கிற Q&A இருக்குல்ல, அதை நல்லா சால்வ் பண்ணி பார்த்துடணும். எல்லா போயம்ல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எந்த போயமும் கஷ்டமா இருக்காது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கும் போயம்ஸ்ல. அதை தெளிவா நீங்க படிச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்றதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு போயமுக்கும் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை அண்ணன் போட்டுருவேன். நீங்க இங்கேயே ஃப்ரீயா படிச்சுக்கலாங்க. சரியா? இதுக்கப்புறம் டெஸ்ட் தான் நம்ம பெய்டுல டெலிகிராம்ல நம்ம வைக்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கு பிளஸ் அதுல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுட்டா போதும். எல்லா ஆத்தரை பத்தியும் படிக்கணும். ஆத்தரை பத்தி ஒவ்வொரு லைன் அவங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு லைனும் படிக்கணும். பார்ட் சி பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே லெசன்ஸ் ரீட் பண்ணணும், பிளஸ் அண்டர்லைன் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் எடுக்கும். ரீடிங் பிளஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியா படிக்கணும். இருக்கிறது ரொம்ப கம்மி சிலபஸ் நம்மளுக்கு. ஸோ இதுல வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸிமம். 10th தாண்டி 11th 12th உங்களுக்கு சிலபஸ் லெசன்ஸ்லயோ போயம்ஸ்லயோ கிடையாது. ஸோ நீங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வரியா கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்ல ஒருத்தர் இருக்காருங்க, பீட்டர்னு ஒரு பையன் இருக்காங்க. சரியா? இந்த பையனுக்கு 8 வயசுங்க. இந்த பையன் வந்துட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ப்ளூ ஃப்ளவர்ஸ் இந்த இதுல டேஷ் வச்சிருவாங்க. என்ன கலர் ஃபிளார்ஸை தூக்கிட்டு வந்தான்னு ப்ளூ கலர் ஃபிளார்ஸ். அப்போ லைனா 2 or 3 டைம்ஸ் ரீடிங் பண்ணணும். போயமும் சரி லெசனும் சரி ரிப்பீட்டட் ரீடிங் பிளஸ் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணா ஃபைன், எவ்ரிதிங் வில் பி ஓகே. சரியா? அடுத்தது வரணும் பயோகிராஃபிஸ். இதுக்கு நீங்க கண்டிப்பா வெளியே தான் கண்டென்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு ஸ்கூல் புக்ல கண்டென்ட் கிடையாது. 1-2க்கு மட்டும் இருக்குங்க. ஹெலன் கெல்லருக்கு ஒரு லெசன் இருக்குது, ராணி ஆஃப் ஜான்சிக்கும் ஒரு லெசன் இருந்துச்சு. இதெல்லாம் பழைய புக்ல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஆனா மத்தவங்களுக்கு மகாத்மா காந்திக்கு பழைய சிலபஸ்ல லெசன் இருந்துச்சு, அதை நீங்க ரீட் பண்ணிக்கலாம், ஓகே. ஆனா அதை தாண்டி பயோகிராபிஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் நீங்க தேடி படிக்கணும். சரிங்களா? தேடி படிக்கணும். நம்ம வந்து கிளாஸஸ் இருக்கும் இதுக்கு, இந்த கிளாஸஸ் கூட நீங்க பாத்துக்கலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கும் ஸ்கூல் புக் எக்ஸசைசஸ் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் புக் எக்ஸசைசஸ். பயோகிராபிஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புக்ல எல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ராவா தான் படிக்கணும், அடிஷ்னலா தான் படிக்கணும். பயோகிராபிஸ் தான் உங்களுக்கு அதிக 5 மார்க்ஸ் வருங்க, 5 மார்க் வரும், 5 மார்க் வரும். இந்த மட்டும் படிக்காம போயிடாதீங்க, தெளிவா படிச்சுக்கிடுங்க பயோகிராபிஸ். அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு 5 மார்க், 1 மார்க் 2 மார்க் கிடையாது, 5 மார்க். சரியா? ஒண்ணு இல்ல, 4 லைன் கொடுத்துட்டு இது எந்த போயம்ல இருந்து வருது இப்படி கேட்பாங்க, இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளா தான் இருக்கும். நம்ம வந்து என்னென்னலாமோ எப்படிலாமோ படிச்சுட்டோங்க. சரியா? ஜிஎஸ் நிறைய படிக்கிறோம், அந்த அளவுக்கு இங்க காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இருக்காது. சரியா? அடுத்தது முக்கியமான ஏரியா, நம்ம ஆட்கள் இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கான மெயின் காரணமே இதுதான். பார்ட் ஏ, கிராமர். இருக்கக்கூடிய கிராமர். கிராமர் கத்துக்கலாமா, படிச்சிடலாமா அப்படின்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேங்க, அஷூரன்ஸ் தரேன் 100% படிச்சிடலாம். நீங்க தமிழ் மீடியமா இருந்தா கூட படிச்சிடலாம். நான் வந்து பேங்கிங்க்கு கிராமர் எடுக்கிறேன். பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்க உங்கள்ட்ட இருக்கிற கிராமரை படிச்சு டாப்பா வந்தவங்க ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட இருக்காங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட போய் காமிச்சோம்னா இவ்வளவு தானா கிராமர் சார், நாமெல்லாம் என்னெல்லாமோ படிச்சுட்டு இருக்கோமேன்பாங்க. ஸோ தமிழ் மீடியமா இருந்தா கூட அவங்களுக்கு கிராமர் பிக்கப் பண்ண முடியுதுங்க. இப்போ நம்மளால எப்படி முடியாம இருக்கும், நம்மளாலையும் முடியும். ஈஸியா படிச்சிடலாம், அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும், தெளிவா இருக்கும் கிராமர். சரிங்களா? நம்ம கிளாஸஸ் கிராமருக்கு இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு ஸ்கூல் புக்கை ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணணுங்க. இல்ல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன். சரியா? எந்தெந்த டாபிக்லாம் அதிகமா ஸ்கூல் புக்கை தாண்டி எதெல்லாம் படிக்கணும் தெரியுமா? இது ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும், இது ஸ்கூல் புக்கை தாண்டி, இது 2 ஸ்கூல் புக்கை தாண்டி. ஆர்டிகல் ப்ரிப்போஷன்லாம் எப்படினாலும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்க அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஆனா அட்லீஸ்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் புக்ல. அடுத்தது உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும். சரிங்களா? பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது பத்தாது. ஸோ அதை தாண்டி அடிஷ்னலா நீங்க ஏதாவது ஒரு சோர்ஸ்ல தேடி படிக்கணும். மற்ற எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம சொன்ன டாபிக்ஸ் அதை தாண்டி படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா எடுத்துக்கிடுங்க, எந்தெந்த டாபிக் எப்படி படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இதுல உங்களுக்கு பிரச்சனை, அதாவது கிராமர்ல சிக்கல் உண்டாக்கக்கூடிய டாபிக் என்னதெல்லாம் நான் சொல்றேன். ப்ரிப்போஷன் 1, டென்ஸ் 2, நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் 3. எரர் வந்துட்டு சில பேருக்கு பிரச்சனையா இருக்கும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இவ்வளவுதாங்க. 5 டாபிக் தான் நீங்க நினைப்பீங்க. 5 டாபிக்ல இந்த 5 டாபிக்ல ஒரு 7-8 கொஸ்டின் வருது. இந்த 7-8 கொஸ்டின்ல உங்களுக்கு 5 கொஸ்டின் தப்பானா கூட நமக்கு சிக்கல் தான், நமக்கு சிக்கல் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம 95+ நம்ம டார்கெட் வைக்கணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், நான் கிராமர் எடுக்கிறது பிலிம்ஸுக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி மெயின்ஸுக்கும் சேர்த்து பாதி சொல்லி கொடுத்துருவாங்க, பாதி சொல்லி கொடுத்துருவேன். மெயின்ஸுக்கு நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு சூப்பரா பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இங்க படிக்கிற கிராமர் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, மெயின்ஸுக்கும் சேர்த்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. கரெக்டான சோர்சஸ் பார்த்து சூஸ் பண்ணி படிங்க. ஃப்ரீயா நீங்க படிக்கலாங்க. நல்லா நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணி ப்ராப்பரா தேடி படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே ₹1 செலவழிக்காம படிச்சிடலாம். டெஸ்ட் போடணுமா, ஏதாவது ஒண்ணு என்கிட்ட தான் நல்ல கொஸ்டின் இருக்கு, மற்றவங்க எல்லாம் நல்ல கொஸ்டின் எடுக்க மாட்டாங்கலாம் கிடையாது. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று, எனி ஒன் டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அதுக்கும் எனக்கு காசு இல்ல, அதுலயுமே எனக்கு இடிக்குது அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் யூஸ் பண்ணிக்க. சரிங்களாங்க? கல்வி தாங்க, படிக்கிறது தாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? ஒருத்தன் எதுவுமே இல்லைனாலும், எந்த ஒரு விஷயமே அவனுக்கு கை கொடுக்கலனாலும், அவனுடைய அறிவு, அவனுடைய புத்தி, அவனுடைய நாலேஜ், அவனுடைய விஸ்டம் அவனை காப்பாற்றும். அது உங்களை கண்டிப்பா கைவிடாதுங்க. ஸோ நீங்க நம்பி படிங்க.
நம்பி படிங்க. என்னைக்குமே நல்ல புத்தி எடுக்கிறவங்க, நல்ல தெளிந்த புத்தி எடுக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க மோசமா போகவே மாட்டாங்கங்க. எப்படியாவது அடிச்சு எங்கிட்டாவது அடிச்சு பிடிச்சி மேல வந்துருவாங்கங்க. அவங்க அறிவு அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும், எவன் ஏமாத்தினாலும் காசை தூக்கிட்டு போயிடலாம், சொத்தை ஏமாத்தி வாங்கிடலாம். ஆனா எனக்கு இருக்கிற அறிவை, என்னுடைய விஸ்டமை, என்னுடைய நாலேஜை எவனாலையும் திருட முடியாதுங்க. அதனால படிங்க, சூப்பரா படிங்க. எவனுமே இந்த மாதிரி படிச்சது கிடையாதுடான்னு சொல்ற அளவுக்கு படிங்க. ஒரு டைலாக் வரும்ல, நம்ம வாழணும், செம்மையா வாழ்ந்தான்னு சொன்ன மாதிரி வாழணும்னு நம்ம படிக்கணும், செம்மையா படிச்சாண்டான்னு சொன்ன மாதிரி படிக்கணும். அப்படி சொல்ற அளவுக்கு படிக்கணும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. எங்க படிக்கணும்னு தேடிக்கிங்க. வேற எந்த queries இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல டவுட் போடுங்க. என்னன்னாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ. டாட்டா. பை பை.